பசங்க ஸ்கூல் விட்டு வரதுக்கு 2 மணி நேரம் தான் இருந்துச்சு. காலையில் ஊற வைக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஊற வைக்கலன்னா என்ன, ஹாட் பாக்ஸ் இருக்க பைமீன் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்து 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்து கொதிக்க தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டேன். 2 மணி நேரத்தில் சூப்பராக ஊறிடும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு குக்கர் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதை லைட்டாக வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நம்ம தேவையான மசாலாஸ்லாம் நம்ம சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஜீரக சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறி இருக்கும். அதை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு இதோடு சேர்த்து 2 உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இது கூட சேர்த்து கலந்து விட்டுட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் போல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ரோட் சைட் பானிபூரி எந்த அளவுக்கு அன்ஹைஜீனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தால் நம்ம வாங்கி கொடுக்க வேணாம். முடிஞ்ச அளவு வீட்டிலேயே செஞ்சு கொடுப்போம். எல்லா விஷயமே நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறது கொஞ்சம் மெனக்கிற விஷயந்தான். ஆனால் நம்ம செஞ்சுட்டு ஃபைனலாக சாப்பிடும் போது அதில் உள்ள ஹாப்பினஸ்ஸே தனி தான். ஸோ முடிஞ்ச அளவு வீட்டிலே செஞ்சு நம்ம கொடுக்கலாம் பசங்களுக்கு. இப்போ என்ன நல்லா சூடானதோ நம்ம பூரியை பொரித்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டிலே ரெடி பண்ணல, வத்தல் கடையில் விற்கும் இல்லையா பூரி, அதை வாங்கி தான் நான் பொரித்து எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி நம்ம மீதி உள்ள எல்லா பூரியும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பூரியெலாம் நம்ம பொரித்து எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயில் நம்ம கார்ன் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம பொரித்து எடுத்தாச்சு. இங்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த மசாலாஸ்லாம் நல்லா வெந்துருச்சு. ஒரு மேஷர் வச்சு ஒரு 3/4 நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் போல் நம்ம மீடியம் ஃப்ளேமில் நம்ம வேக விட்டுடலாம். இது ரெடியாகிற நேரத்தில் நம்ம பிளேட் பானிபூரிக்கு தேவையான வெங்காயம், கேரட் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். மசாலா அந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம அடுப்பை அமர்த்திடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம பொரிச்சு வச்ச பூரியெலாம் நம்ம உடச்சி விட்டுக்கலாம். 2 கரண்டி மசாலா மேலாப்பில் ஊற்றி நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கேரட், பொரிச்சு வச்சுருக்க பூரி எல்லாத்தையும் மேலாப்பில் அப்படியே தூவி விட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் குட்டீஸோடு சேர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.